everyone. Love and compassion are necessities, not luxuries. Without them, humanity cannot survive. இது தலாய் லாமா அவர்கள் சொல்லிய பொன்னான பொன்மொழிகளுள் ஒன்று. கம்பேஷன் அப்படின்றது பற்றி அன்னை தெரசா என்ன சொல்றாங்கன்னா, இரக்கத்தான் பிறந்திருக்கிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போமே அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கம்பேஷன் அப்படின்னு சொல்ற வார்த்தை, அதோடைய அர்த்தம், அதை நாம நம்முடைய லைஃப்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா ஆனந்தமா வாழலாம். இந்த கம்பேஷன் அப்படின்ற வேர்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பண்புகள் இருக்குது. அதாவது சென்சிட்டிவிட்டி, சிம்பத்தி, எம்பத்தி, நான் ஜட்ஜ்மெண்ட், மோட்டிவேஷன், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அத்தனை அர்த்தங்களையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு வேர்டு கம்பேஷன். பி கம்பேஷனேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி நாம ஒரு கம்பேஷனேட்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள், நம்மளுடைய ஒர்க் பிளேஸ், நம்முடைய வீடு, எத்தனை மனிதர்களை சந்திக்கிறோமோ அத்தனை பேர்கிட்டையும் நம்ம இந்த மாதிரி கம்பேஷனேட்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த இன்னர் பீஸ், சந்தோஷம், வாழ்க்கையில ஒரு அப்செட் இல்லாத ஒரு லைஃப் பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம் அப்படின்றது பொதுவாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் அதுதான் சொல்ல போறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு. கம்பேஷன் அப்படின்னா என்ன, அத வாழ்க்கையில நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா வாழலாம் அப்படின்றது பற்றி தான் இன்னைக்கு பேசுறதுக்காக கெஸ்ட் நம்ம கூட வந்திருக்காங்க. Very happy to welcome Dr.Immanual Joseph from Texas. ஹோட்டல் சன்ரைஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் உங்கள் பால்கனியில இருந்து விவேகானந்த பாறை, திருவள்ளுவர் சிலை மற்றும் நீங்கள் சன்ரைஸ் சன்செட்டை கூட தாராளமாக பார்க்கலாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0465224787 99947217448. டாக்டர் இமானுவேல் ஜோசப் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு ஃபார்மர் கேன்சர் ரிசர்ச் சயின்டிஸ்ட், அதுக்கப்புறமா TEDx ஸ்பீக்கர், 3 times ஸ்பீக்கர், அப்புறம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 புக்ஸ் எழுதியிருக்காங்க. இன்னொரு புத்தகம் திவாலி அன்னைக்கு புதுசா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றியும் இன்ட்ரெஸ்டா பேச போறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு கம்பேஷன் ஆக்டிவிஸ்ட். எல்லாவற்றையும் விட மிக சிறந்த ஒரு என்ன சொல்றது, டாக்டர் இமானுவேல் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு கம்பேஷன் ஆக்டிவிஸ்ட், ஒரு ஸ்கூல், அதாவது ஹை ஸ்கூல் டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை சிறப்புகளையும் உடைய டாக்டர் இமானுவேல் ஜோசப் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கம்பேஷன் பத்தி பிரைவேட் லெசன்ஸ், நிறைய மனிதர்களுக்கு இன்னர் பீஸ் வேணும் அப்படின்றவங்களுக்காக பிரைவேட் லெசன்ஸ் கூட எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் இமானுவேல் ஜோசப். வணக்கம். வணக்கம். Very nice to meet you and thank you for having me here. Thank you for your time. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கம்பேஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையில எந்த அளவுக்கு இப்படி ஒரு ஒரு லவ் வந்துச்சு, எப்படி இதோடைய இன்ஸ்பிரேஷன் என்ன, உங்களுக்கு எப்படி இதுக்குள்ள இன்வால்வ் ஆனீங்க, கம்பேஷன் ஆக்டிவிஸ்ட் அப்படி ஆனீங்க, அதோட இன்ஸ்பிரேஷன் என்ன? உங்க இன்ட்ரோடக்ஷன்லயே நீங்க கம்பேஷன் பத்தி ரொம்ப அழகா பேசுனீங்க. நான் இந்த வார்த்தையை பத்தி நான் அதிகமா யோசிக்கல. நான் வளரும் போதே எல்லாம் நம்ம லைஃப்ல பல நெறிகள் சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல அமைதியான ஒரு பாதை தான். ஆனா கம்பேஷன் ஆக்டிவிசம் அப்படின்றது என்னுடைய ரேடார்ல இல்ல. அந்த டைம்ல நான் கேன்சர் சயின்டிஸ்டா இருந்தேன். 2012ல 10 வருஷம் ஆயிடுத்து. டைம் போனது தெரியல பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சயின்ஸை விட்டு வெளியில ஏதாவது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்ப இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சொந்தமா ஒரு சீனியர் கேர் சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சேன். அதாவது not only seniors but people with Alzheimer's, end of life situations, அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம கேர் ப்ரொவைடர்ஸ் நம்ம அவங்க வீட்டுல போய் பார்த்துக்குவாங்க. ஸோ இன் ஹோம் கேர். அப்படி ரொம்ப நல்லா போச்சு, பிசினஸ் வைஸ் நல்லா போச்சு. ஆனா 3 வருஷத்துல ஒரு 17 பேர் இறந்து போனாங்க என்னுடைய கேர்ல இருக்கவங்க. நேச்சுரல் காசஸ், ரைட்? வயசானவங்க. நம்ம கிட்ட சேரும்போது ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆல்சைமர்ஸ்ல இருப்பாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷத்துல அவங்களுடைய ஆல்சைமர்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா போகும். இதெல்லாம் நான் நேருக்கு நேரா பார்த்தேன். பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன் உருவாச்சு. என்ன மனுஷனுடைய லைஃப்னா இதுதானா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லைங்களா? சில பேர் இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் இதைதான் செய்யறாங்க. அவங்களுக்கு அந்த ரெசிலியன்ஸ் இருக்கு, அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு. எனக்கு இல்ல அந்த மைண்ட் செட். ஸோ இதனால என்னாச்சு, ஐ வென்ட் இன்டு எ டிப்ரெஷன். அப்போ while I was thinking through it and coming out of it, அப்போ ஒரு ஸ்டான்ஃபோர்ட்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க.
அப்ப நான் பே ஏரியால இருந்தேன். ம், ஸ்டான்ஃபோர்ட்ல ஒரு ப்ரோகிராம் கம்பேஷன் கல்டிவேஷன் ட்ரெய்னிங் அப்படின்னு ஒரு ப்ரோகிராம் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அந்த நேரத்துக்கு வந்து எனக்கு அது ரொம்ப சரியான ஒரு 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 அவேக்கன் கால் மாதிரி இருந்தது அது. ஓ! ஏன்னா, அப்பதான் வந்து எனக்கு தோணுச்சு. நான் என்னுடைய ஒரு குறுகலான ஒரு பாதைக்குள்ளேயே நினைச்சுட்டு இருக்கேன். கம்பேஷன் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, அதாவது கம்பேஷன் இஸ் த எபிலிட்டி டு நோட்டீஸ் அண்ட் அல்லீவியேட் சஃபரிங். ம், நம்மள சுத்தி பார்த்தோம்னா எப்பவுமே சஃபரிங் இருக்குங்க. நமக்குள்ளேயும் இருக்கு. நம்மள சுத்தியும் சஃபரிங் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு வகையில இன்னொரு வகையில இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, அத நோட்டீஸ் பண்ணி, ஜட்ஜ்மென்ட் இல்லாம, அத நம்ம எப்படி சரிப்படுத்துறதுன்னு ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் தி ஆக்ஷன் ராதர் தேன் த எமோஷன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. ஆ அப்போ அந்த புரோகிராமோட டைரக்டர் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, "நீங்க இதே வந்து இந்த மெசேஜ வந்து வெளியில வை டோன்ட் யூ பிகம் அம்பாசிடர் ஃபார் திஸ் மெசேஜ்?" ஆ அப்ப நான் கேட்டேன், "சார் எந்த ஸ்பேஸ்ல நான் வந்து இது மெசஞ்சரா இருக்க முடியும்?" அவர் சொன்னாரு, "வொர்க் பிளேஸஸ பாருங்க. எவ்ளோ சஃபரிங் இருக்கு. ஆனா வெளியில யாரும் சொல்லிக்கிறது இல்ல. எல்லாரும் வந்து போறாங்க, கஷ்டப்படுறாங்க, வெளியில வராங்க. இந்த இந்த வொர்க் பிளேஸஸ்ல இன்னும் கொஞ்சம் கம்பேஷனேட்டா இருந்தா எப்படி இருக்கும்?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அது ரொம்ப சரின்னு பட்டது. ம், சோ நான் என்ன பண்ணேன் வந்துட்டு, ஐ கிரியேட்டட் அ ஃப்ரேம்வொர்க். நான் சயின்டிஸ்ட் இல்லைங்களா? சோ ம். என் மூளை வந்து எல்லாத்தையும் வந்து வரைபடுத்தணும் எல்லாத்தையும். சோ பண்ணிட்டேன். அந்த டாபிக் எல்லாம் எடுத்து ஒரு ஆர்டர் பண்ணி, அத ஸ்டடி பண்ணி, சரி ஒரு 9 டிஃபரெண்ட் ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா, பிராக்டிகல் வேஸ் ஆஃப் லிவிங் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இன்டராக்ஷன் அத மாத்துனோம்னாலே நம்ம வந்து அ ஒரு ஒரு கம்பேஷனேட் அவுட்கம் கிரியேட் பண்ண முடியும் எவ்ரிடே பேசிஸ்ல ம், அப்படின்னு சொல்லிட்டு தோணி, அப்பதான் வந்து 9 பில்லர்ஸ் ஆஃப் கம்பேஷன் அப்படின்ற ஒரு ட்ரெய்னிங் புரோகிராம கிரியேட் பண்ணேன். ம். அதுக்கப்புறம் அந்த புரோகிராம எடுத்துட்டு போய் ஐ ஆஃபர்ட் இட் இன் மெனி கம்பெனிஸ். சம் வேரியேஷன் ஆஃப் தட் ஆர் தி அதர், Amazon, Facebook, bunch of companies. ஆம், பட் அலாங் த வே இப்போ நடுவுல வாழ்க்கையுடைய மூவ்மெண்ட். நான் கலிஃபோர்னியால இருந்த நானு டெக்சாஸ்க்கு வந்தேன். ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி. ம். வரும்போது சரி, அப்ப கோவிட் இருந்த டைம். இதெல்லாம் வந்து எது எப்படி போகும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால நான் டீச்சர் ஆயிட்டேன். ஓ! இப்பவும் வந்து இந்த பணிகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப கூட வர்ச்சுவல் ரியாலிட்டி ப்ரோகிராம்ல ஸ்பேஸ்ல வந்து ஐம் பில்டிங் அ ப்ரோகிராம் ஃபார் தட். ம். அதே மாரி ஹவ் டு யூ ஹேண்டில் கம்பேஷன் த்ரூ ஸ்ட்ரெஸ் த்ரூ கம்பேஷன் அப்படின்னு சில ப்ரோகிராம்ஸும் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை பயணம். ஓகே. சோ அப்ப உங்களுக்கு அந்த காலேஜ் அந்த ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டில அந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த நம்மளுடைய லைஃப்ல நெறைய விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கும். நம்ம கவனிக்க மாட்டோம். ம். ஆனா அந்த நேரத்துக்கு நம்ம தேவைன்னு வரும்போது தான் நம்ம அத வந்து இருக்கிறதையே நோட்டீஸ் பண்ணுவோம் நோட்டீஸ் இல்லைங்களா? பண்ணுங்க. அந்த ப்ரோகிராம் என் கண்ணு முன்னாடி எத்தன தடவ அது வந்துட்டு போச்சோ எனக்கு தெரியாது. ம். ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஒரு தேவை இருந்தது. எனக்கு ஒரு சஃபரிங் இருக்கு. என்னுடைய மைண்ட்குள்ள ஒரு சஃபரிங் இருக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல. இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு எனக்குள்ள ஏதோ சொல்லுச்சு. அத ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ பிகேம் அம்பாசடர். தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருந்தது அப்படின்னு சொல்றது. சோ வொர்க் பிளேஸ்லயோ இல்ல வீட்லயோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஜெனரலா வருது? எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம்? இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் மெத்தட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? நம்மளுடைய வாழ்க்கைன்றது எத்தனையோ பரிமாணங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு பரிமாணத்திலயும் ஒரு ஒரு கவலை இருக்கு. அதுலயும் ஒரு கஷ்டம் இருக்கு. சோ எல்லாத்துக்குமே ஒரு யுனிவர்சல் சொல்யூஷன் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. ம். ஆனா எனக்கு தோன்றது என்னன்னா, ஆ வி ஆர் ஸ்டோரி டெல்லர்ஸ். ஓகே. நம்ம எப்படி ரியாலிட்டிய ஃபேஸ் பண்றோம்? நம்மளுடைய ம். ரியாலிட்டினா என்ன? நம்ம அத சுத்தி உருவாக்குற கதை தான் நம்மளுடைய ரியாலிட்டி. நான் பார்க்குற ஒரே விஷயத்த நீங்களும் வேற மாரி ஒரு ஒரு வகையில பார்ப்பீங்க. இன்னொருத்தர் வேற வகையில பார்ப்பாங்க. ஸோ அந்த பவர் ஆஃப் சீயிங் சம்திங் ஆஸ் பீயிங் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் சஃபரிங் ஆர் ஜாய், தட் சாய்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ ம். நான் எப்பவுமே இன்சிஸ்ட் பண்றது அதுதான். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு சாய்ஸ். அந்த சாய்ஸ வந்து அந்த சாய்ஸ் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னாலே, பாதி கிணத்த தாண்டியாச்சு. அதுதான் பிரச்சனைகள் எனக்கு முடிஞ்சு. தோணுது. பாதி பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு. இப்ப நெறைய நேரம் என்ன பண்றோம், ஒரு 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 குடும்பத்துல ஒரு சண்டை வருது. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நான் என்ன சொல்றேன், மைண்டுக்குள்ள ஒரு 1000 கதைய உருவாக்குறேன். இந்த காலத்துல அவ அப்படி பண்ணா, அவ அப்படி பண்ணா, அவங்க அப்பா இப்படி பண்ணாங்க. இப்படி நான் பல கதைய உருவாக்கலாம். அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் பேச்சுக்கு சொல்றேன், கதைக்கு சொல்றேன். நிச்சயமா. சோ இல்ல இப்ப அ அப்படி என் மைண்டுக்குள்ள அவ்வளவு பல பல கதைகள் வரலாம். அதே மாதிரி அவளுக்கும் பல கதைகள் வரலாம். இப்படிலாம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. இதுல நம்ம என்ன பண்றோம், இந்த கதைகள உருவாக்குற நேரத்துல பிரச்சனைய வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம விட்டுடுறோம். இல்லைங்களா? ம். சோ வாட் இஃப் யூ ரிமெம்பர் இன் த மொமெண்ட் தட் வி ஹேவ் த சாய்ஸ் டு ஜஸ்ட் ஸ்டாப் த சஃபரிங் ஆஸ் இட் இஸ்.
ம். அதுதான். சோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். எப்படி வந்து அந்த நேரத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது. இது வந்து ஹேபிட் பிராக்டிஸ் தான். ஹேபிட் தான். சோ இது வந்து சயின்டிபிக்கலி நம்ம சொல்லணும்னாக்கா, நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். ஹெப்ஸ் லான்னு சொல்லுவாங்க நியூரான்ஸ்ல. ம். நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேசி. ஓகே. சோ எந்த பாத்வே அதுக்கு ஈசியஸ்ட்டா இருக்கோ, அந்த பாத்வே தான் வந்து இமிடியேட்டா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்லயோ, ஒரு ஒரு டெசிஷன் மேக்கிங் டைம்லயோ, வாட் இஸ் த ஈசியஸ்ட் பாத்வே அப்டின்னா போகும் அது. அந்த ஈசியஸ்ட் பாத்வே கிரியேட் பண்றது எப்படின்னா, ரிப்பீட்டட் பிராக்டிஸ், ரிப்பீட்டட் ஹேபிட். So we are forming wires, we are forming connections, covering them with myelin sheaths, and that becomes our go-to pathway. இத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா ஹேபிட்ஸ்னு ஒரு புத்தகத்துல அழகா ஷேர் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் அ ட்ரிகர், தெர் இஸ் அ ரெஸ்பான்ஸ் அண்ட் தெர் இஸ் அ ரிவார்ட். ஸோ அந்த 3 வந்து இட் ஹேஸ் டு கம் இன் அ சைக்கிள் ஒவ்வொரு தடவையும். ஸோ நம்மளுடைய சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, மேக்கிங் அ சாய்ஸ் ம். ஆஃப் ஸ்டாப்பிங் த சஃபரிங் அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் டு பிகம் அவேர். ஓகே, வாட் இஸ் இட் தட் இஸ் ஆக்சுவலி காசிங் சஃபரிங்? இஸ் இட் மை ஈகோ? Is it the real situation? How can I stop this? Stop my mind from overthinking, ம். going into an overdrive, right? And just getting into that space of awareness, you can do that by taking a deep breath and saying, what really is the problem, right? So just a deep breath in and out, a longer exhale activates the vagus nerve. And we start doing that every single time, creating a pause and saying we can handle this differently. That is all that is needed. Just a deep breath and a pause, and telling our brain to wire differently every single time can make a total difference in how we react to situations, how we react to ourselves, and how much suffering we propagate into the world, how much the suffering of the world is going to enter into us. That's what I think. தட்ஸ் ஆல். ஸோ சிம்பிளா சொன்னா சாய்ஸ் தான். நாம எடுக்கிற Correct. சாய்ஸ் தான். எப்பவும் ஹேப்பியா இருக்கணும், பிரச்சனை உண்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நாம திங்க் பண்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. Correct. ஆனா அதுதானே அழகா முடிய சொல்றீங்க. மாட்டேங்குது. அதுதானே முடியல இல்லையா? எப்பவுமே வந்து அப்படி குரூக்கடா தானே மைண்ட் திங்க் பண்ணுது. உண்மைதாங்க, உண்மைதான். See, நம்ம பிரெயின் வந்து தட் இஸ் நேச்சுரல். our brain has நெகட்டிவிட்டி bias. அதாவது இப்ப நம்மளுடைய எவல்யூஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட, you know, we would, if you are a deer on a plane, on a savanna, you're constantly on the lookout, right? I mean, ஏதாவது இது வருதா, லயன் வரப்போதா, அட்டாக் பண்ண போதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. So you're on the watch for that. ம். And so anything, if you see a little rock there that looks like a lion, immediately your brain is threatened because survival is better than getting worried, right? அந்த டைம்ல ஒரு சுச்சுவேஷன். பட் நம்மளுடைய இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, தட் வயரிங் இன் அவர் பிரெயின் இஸ் ஆன் ஹைப்பர் டிரைவ். ஏன்னா நம்மள சுத்தி கான்ஸ்டன்டா வி ஆர் எக்ஸ்போஸ் டு இன்சிடென்ட்ஸ், சிச்சுவேஷன்ஸ். ஒரு காரை டிரைவ் பண்ணும்போது கூட நமக்கே தெரியாம ஒரு 1000 சிச்சுவேஷனை நேவிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ம். பிரெயின் இஸ் ஆன் ஹைப்பர் அலர்ட். ஸோ இட் நெவர் ரெஸ்ட். அதனால இப்ப என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தோம்னா கூட we are carrying all of that into our life. So now our brain has a Teflon is like a Teflon for positivity and is like a Velcro for negativity அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட் ஸோ அங்கதான் நீங்க சொல்ற மாதிரி the habit loop you you create with intention. ம். ஸோ சிம்பிளா சொல்றேன். நம்ம இப்ப வீட்டுக்கு போறோம். போன உடனே ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் வருது. Just make a decision. I'm not going to respond right now. I'm going to take a deep breath. I'm going to pause before I respond. Just for 1 minute until I'm ready, mentally ready, prepared to deal with the situation. I'm sure the situation will be better. Outcome will be better. And the space மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த முதல்ல few times we will forget. That's okay. But keep doing it, keep doing it. I want to create a space. எழுதி வச்சுக்கலாம் நம்ம முன்னாடி. I want to create a mental space. And then I'm going to keep working on it. And whatever you want to fill into that space, that pause, is what your future is going to be. ஸோ பிராக்டிஸ் மூலமா வந்து அது பெட்டரா ஆக்கிக்கலாம் டே பை டே அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ இந்த கண்டிப்பா. ஒர்க் பிளேஸ்ல எல்லாம் உள்ள அதை வந்து சொல்றீங்கல்ல, இப்போ ஒர்க் பிளேஸ்ல எல்லாம் வெரவர் வி கோ இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து பெருசா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஈஸி மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றது வந்து நீங்க என்ன சொல்றீங்க? இதுதான் சொல்றீங்க. நம்ம மைண்டை வந்து சாய்ஸ் எடுத்துக்கிறணும், பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. கண்டிப்பாங்க. மைண்டுக்குள்ள நம்ம சண்டை போடக்கூடாதுங்க. ஏன்னா see, what is suffering, right? Suffering is when your mind is fighting against itself. When you are divided within yourself, that is what suffering is. But
இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைட்டிங் இட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட், ரைட்? நம்ம எவ்வளவு நேரம் காலையில எழுந்த உடனே ஒரு சின்ன ஹேபிட் சொல்றேனே, ஒரு பிராக்டிஸ் சொல்றேனே, எழுந்த உடனே இம்மீடியட்டா நம்ம ஃபோனுக்கு போறோம், இல்ல ஒரு ஜம்ப் இன்டு அவர் எவ்ரிடே லைஃப். இன்ஸ்டெட் ஆஃப் தட், just creating a little space to say, ask this question: who am I? What do I want? அந்த அந்த ஒரு realization, just that few minutes that we spend with ourselves, right, in that silence, will help us strengthen our mind, so that we can listen to ourselves more. ஏன்னா at that point we will stop fighting with ourselves. அந்த ஒரு 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 மார்னிங் ரொட்டீன், ரைட்? ஸோ இதெல்லாம் ஓவர் நைட் சேஞ்ச் பண்ற விஷயமும் கிடையாது. ஏன்னா we have a lifetime of conditioning behind us. அப்படியே லைஃப் டைம்ல கண்டிஷனிங் இல்லைன்னா கூட தினமும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய இன்டராக்ஷனே நம்மள வந்து மாத்தும். நமக்கு அதை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு என்ன தோணுதுன்னா, and I'm not there yet. Honestly, I'm telling you, I'm also a seeker, just like you and me. We are all in the same boat. But என்னுடைய insights and what I am trying out is simply to ask, how can I spend more time with my mind, and ask, what does it want? What is it really trying to do? Why is it fighting against itself? அந்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள் மூலமா தினமும் நான் ஒரு சீக்கிங் பாத்வேல அப்படியே ஒரு சின்ன சின்ன கேள்வியா கேட்டுட்டு வர்றதுனால மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு தானே ஐ ஹேவ் டு லிசன் டு மை செல்ஃப் அப்படின்ற ஒரு 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 சிச்சுவேஷன் வந்துடும். சோ அப்போ நீங்க வந்து இவ்வளவு கம்பேஷன் ஆக்டிவிஸ்டா இருக்கீங்க, அவ்வளோ நைஸ்லி வந்து சொல்றீங்க எல்லாம் சொல்லும்போது, உங்க வீட்டுல சண்டை பிரச்சனைகளே இருக்காது அப்படின்னு ஐ பிலீவ் சோ. இல்லையா? தெரியலங்க. அதான் அப்படி சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான். எல்லா ஆல் த இது ஃபார் தட், கிரெடிட் ஃபார் தட், ஐ பிலீவ் பர்சனலி கோஸ் டு ஹர். சில நேரத்துல நான் ரியாக்டிவா இருக்கும்போது கூட அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. மெயின் திங் இஸ் ஷி கிவ்ஸ் மீ தி ஸ்பேஸ் டு சே, வாட், லெட்ஸ் திங்க் அபௌட் திஸ், ரைட்? சோ அந்த அவங்க கொடுக்குற அந்த ஸ்பேஸ்ல தான் எனக்கு growth இருக்கு. அதே மாதிரி hopefully I am also able to give that space to others so that they can actually grow and thrive. That is what நான் வந்து கேக்குறேன். ஏன்னா நிறைய கப்பிள்ஸுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, பொறுமை இல்லாம தானே இந்த பிரச்சனைகளே வருது. சோ இப்படி நீங்க சொல்லும் போது அதை வந்து நம்மளும் லைஃப்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அது ஒரு லெசனா வந்து இருக்கும். தட் இஸ் வாட் நான் உங்ககிட்ட கேட்டேன். அப்போ நீங்க வந்து இந்த கம்பேஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி என்ன, இந்த சிம்பத்தி எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும்? ஒரே மீனிங்கா இல்ல வேற அர்த்தங்கள் இருக்குதா? சோ இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட் மூலமா சொல்லலாங்க. இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு தனி பாதை, யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு மட்டும் கூட வந்துட்டு இருக்காங்க. வழியில ஒரு பள்ளம் இருக்கு. நீங்க கவனிச்சு அப்படி கொஞ்சம் ஒதுங்கி போயிடுறீங்க, அவங்க உள்ள போத்துன்னு விழுந்துடுறாங்க. சோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இது ஏன் பிரச்சனை இல்ல, அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்திருக்கணும். நீங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அது எப்படி நான் நடந்து இல்ல போகலாம். போனீங்கன்னா அது பேர் வந்து அப்பத்தி. ஓகே. இப்ப நான் நீங்க வந்து நின்னு பார்த்து சொல்றீங்க, என்னம்மா பார்த்து ஒழுங்கா போயிருக்கலாமே, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உண்மையிலேயே நீங்க கவலைப்படுறீங்க, கவலையா இருக்கு, அடுத்த தடவையாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருமா. சரி நான் போறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போறீங்க. சோ அவங்க மேல அனுதாபம் காமிச்சிருக்கீங்க. இப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன தோணும்? நான் வந்து கீழே ஒரு நிலைமையில இருக்கேன், அவங்க சந்தோஷமா மேல இருக்காங்க. அவங்க அனுதாபம் வந்து எனக்கு உதவியும் செய்யல, என்னை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. இதுதான் சிம்பத்தி. சிம்பத்தி. இப்ப அவங்களுடைய வேதனையை நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் மட்டும் இப்படி போனா வந்து எனக்கு எப்படி அது சரிப்பட்டு வராது. அவங்க படுற வேதனையில நானும் வந்து கொஞ்சமாவது அனுபவிக்கணும். அதுதான் கூட இருந்தாதான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றீங்க? நீங்களும் அந்த பள்ளத்துல குதிச்சிடுறீங்க. அப்ப என்ன ஆகுது? கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு வந்து எனக்காக வந்து சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு தோணும். இப்ப நீங்க ஆனா என்ன பண்ணிட்டீங்க? உங்க ஃபீலிங்ஸ்லயே நீங்க இருந்துட்டீங்க, ஆக்ஷனை மறந்துட்டீங்க. ஆக்ஷன்ன்றது அவங்கள வந்து அந்த சஃபரிங் எடுக்கிறது. ஆக்ஷனை மறந்துட்டீங்க, அந்த ஃபீலிங்ஸ்ல ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி அங்கேயே ஸ்டாப் ஆயிட்டீங்க. அதுதான் வந்து எம்பத்தி. சரிங்களா? சோ எம்பத்தி தப்பு கிடையாது. ஆக்சுவலா எம்பத்தின்றது ரொம்ப நல்ல விஷயம். எம்பத்தியோட அடுத்த ஸ்டெப் தான் கம்பேஷன். நீங்க எம்பத்தைஸ் பண்றீங்க, ஒருத்தவங்க மேல அந்த ஃபீலிங் இருக்கு, அவங்க மேல வந்து அந்த அனுதாபம் இருக்கு, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுது.
ஆனா, நீங்க என்ன பண்றீங்க, உதவி செய்றதுன்றது வந்து அவங்களுக்கு கூட குதிக்கிறது கிடையாது. அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுறது கிடையாது. ஆனா, அவங்களுடைய சஃபரிங்க ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பிராக்டிகலா அப்படின்னு யோசிக்கிறது. இதுதான் கம்பேஷன். ஸோ கம்பேஷன் அப்படின்றது ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸா சொல்றாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இஸ் நோட்டிசிங் சஃபரிங். உங்க ஃப்ரெண்ட் உள்ள விழுந்திருக்காங்க நீங்க பார்க்கணும். அவங்க மேல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ரிமூவிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இல்ல அவங்க தேவைதான். அவங்க ஒவ்வொருத்தரையும் பாரு கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்றா. அவ எத்தன தடவ நான் சொல்லிட்டேன். அவ தேவைதான். அவ கண்ணாடி போட சொன்னா கண்ணாடி போடல. நீங்க ஏதாவது சொல்லலாம். ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு வரலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ட எடுத்துடுறது தான் 2ண்ட் ஸ்டெப். 3வது நீங்க சொல்றது வந்து ஆ ஃபீலிங் ஃபார் த பெர்சன். இங்க தான் அந்த எம்பத்தி காம்போனன்ட் வருது. ஃபீலிங் ரியலி வித்தவுட் எனி ஃபீலிங் ஃபார் த பெர்சன் அவங்க யாரும். நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இல்லைங்களா? அப்பத்தி ஆயிடும். அந்த 4th பார்ட் ஆஃப் இட், which is the important part, is saying, "What can I do to alleviate the suffering for this person?" ஸோ இந்த 4 ஸ்டெப் இருக்கும்போது கம்பேஷனா ஃபார்ம் ஆகுது அது. ஸோ அதான் அப்பத்தி, சிம்பத்தி, எம்பத்தி அண்ட் கம்பேஷன். வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். சிம்பத்தி, எம்பத்தின்னு அப்படியே சிம்பிளா வந்து நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லும்போது கூட ஈஸியா சொன்னேன். அதை எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னும். அதோடைய மீனிங் புரியல. இப்ப நீங்க இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த 4 டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்ப நீங்க அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும்போது அவ்வளவு ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப் கடைசி ஸ்டெப் தான் கம்பேஷன் அப்படின்னு வருது. ஸோ வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன். ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த சிம்பத்தி, இந்த கம்பேஷன் அப்படின்றத நீங்க இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து எப்படி வந்து அதை வந்து எப்படி அப்ளை பண்றீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றீங்க? வாட் இஸ் அதாவது என்ன மெத்தடாலஜி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க யூஸ் பண்றீங்க கம்பேஷன் ரிலேட்டடா? ஸோ நான் ஒர்க் பண்ற ஸ்கூல் வந்து ஆல்டர்னேட் எஜுகேஷன்ங்க. ம். ஆல்டர்னேட் எஜுகேஷன் இப்ப நான் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் பண்ணிட்டு இருந்த ஒர்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் அட் ரிஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ அவங்க வந்து லைஃப்ல பல சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து வராங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, தே ஆர் கமிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். இங்க சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு இல்லாம இருக்கும். இல்ல சில பேர் வந்து எஜுகேஷன்ல தே ஆர் ஃபாலன் பிஹைண்ட். தே ஆர் நாட் கோயிங் டு மேக் இட் இன்டு த 18, 19 5th இயர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி பல லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஆல் ஆஃப் தெம் ஆர் அட் ரிஸ்க் இன் சம் ஃபார்ம் ஆர் தி அதர். ம்ஹ்ம். ஸோ ஒரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா, ஆம், they are already in a place of struggle. Okay. So அவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து I should not be giving them judgments. What I ம். should be giving them is understanding. Subjectன்றது செகண்டரி தான். That நான் is. சயின்ஸ் டீச்சர், காம்போசிட் சயின்ஸ் டீச் பண்றேன். ம். I can teach 6 different science subjects, but that is not the point. ம். The point is at this point in time, they are coming to me. They are looking for understanding. They are looking for somebody who will believe that they can do it. அண்ட் இதெல்லாம் வந்து நான் மாடல் பண்ண தான் உண்டு. நான் வெர்பலா சொல்லிட்டு என்னால ஃபாலோ த்ரூ பண்ண முடியலன்னா, அதுக்கப்புறம் அது இதுவே கிடையாது. ஆனா பல வகையில வந்து பல சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ஐ ரியலைஸ் நான் வந்து அவங்களுக்கு டீச்சரா இருக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு நான் ஆசைப்படுறேனோ, அவங்க வந்து எனக்கு டீச்சர்ஸா தான் இருக்காங்க. ஒரு ம். ஒரு சின்ன கதைய சொல்றேன் இதுல. ஒரு ஸ்டூடெண்ட்ட அந்த குழந்தை வந்து ரொம்ப அ என்கிட்ட பேச மாட்டான். பயப்படுவான். நான் வந்து பார்த்தா பயப்படுற மாரி ஆளும் கிடையாது. ரொம்ப ம். சாஃப்ட்டா தான் பேசுவேன் ம். எல்லார்கிட்டயும். அந்த பையன் வந்து ஆனா ரொம்ப வந்து என்கிட்ட வந்து இது பண்ணுவான். பெரிய பையன் யூ நோ இஸ் பிக் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் எவ்ரிதிங். ஆனா என்கிட்ட பேசும்போது நான் பேசணும்னா ரொம்ப தயங்கி தயங்கி பேசுவான். வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு வச்சுக்கங்களேன். வேற லாங்குவேஜ் ஊர்ல இருந்து வந்திருக்கான். ம். ஸோ அப்ப நான் வந்து என்னடா இது நான் இவ்ளோ ட்ரை பண்றேன். ஆனா நான் பேசுறதுக்கு பதில் பேச்சு கூட பேச மாட்றான். ஆனா என் கூட இருக்கிற லேடி டீச்சர் கிட்ட வந்து நல்லா பழகுறான், நல்லா பேசுறான், எல்லாம் பண்றான் அப்படின்னு. ம். அதுக்கப்புறம் தெரிய வந்தது, அவங்க அ அது வேற ஒரு ஊர்ல இருக்கும்போது, அவங்க அம்மாவ வந்து அவங்க அப்பா கொலை பண்றது பார்த்திருக்கான். ஓ! சரிங்களா? சோ அதனால அவன் இங்க அதெல்லாம் எஸ்கேப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான். அவங்க சோ அதனால என்ன பார்க்கும்போது அவனுடைய அப்பாவுடைய முகம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஓ! சரிங்களா? சோ நான் அவ்ளோ நேரம் அவ்ளோ ஜட்ஜ்மென்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த குழந்தை மேல. என்ன இது இந்த பையன் வந்து இப்படி பண்றான், நான் வந்து இது பண்றேன், எஃபோர்ட் எடுக்கிறேன். ஐ மேட் இட் அபௌட் மைசெல்ஃப். ம். பட் தென் when the judgments were removed, it became about him. அதுக்கப்புறம் I was able to give him more compassion. You say, பரவாயில்லடா, it's okay. Let me give you the space. Let me give you the time. I'll give you all the support. அதுக்கப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சுட்டு போற நேரத்துல, ஆ அப்படி ஒரு he was so loving. Okay. So ம்.
டாக்டர் ஜோசப் கூப்பிடுவாங்க, இல்ல டாக்டர் ஜேன்னு கூப்பிடுவாங்க ஸ்கூல்ல. டாக்டர் ஜே, ஐ டிட் திஸ் அவரோட லாங்குவேஜ் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. அப்போ the person in him actually blossomed because I was able to give him that space, which was compassionate. So I am a teacher, but I'm also learning from them as much as they are learning from me. ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் தான் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது நாமளும் அவங்க கிட்ட இருந்து டீச்சரும் நீங்க அவங்க கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஸோ இந்த கம்பேஷன் அண்ட் இன்னர் பீஸ் ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அது நீ உங்களுடைய தாட் என்ன அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. நல்ல அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ. இன்னர் பீஸ்ன்றது வந்து எனக்கு என்னுடைய இன்டர்பிரேஷன் ஆஃப் இட். இட் இஸ் நாட் அ ட்ரோஃபி, இட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். Inner peace ன்றது it is a state of mind. It is what I am doing every day through my actions, through my behaviors, in my thinking. And as I progress in my thinking, in my thoughts, towards balance, right? Towards a place where I am not in conflict with myself, then um, that is heaven. இதுதான் heaven. I don't have to search for heaven outside or past my life or anything. அது என்னுடைய belief system. So to remove all inner conflict, to be completely able to accept where I am, and show that in my actions, in my day-to-day beliefs and day-to-day actions, uh, gently, is what I think is inner peace is all about. So நீங்க கேட்ட ஒரு அழகான கேள்வி என்னன்னா, இதுக்கும் கம்பேஷன்னா என்ன, இதுக்கு என்ன சம்பந்தம்? What causes conflict? Right? What causes conflict inside us? One of the things is we are constantly realizing there is suffering. இல்லைங்களா? அந்த சஃபரிங் வந்து நம்ம வெளியில இருக்கிறது உள்ள இருக்கிறத பார்க்கும்போது we run away from it, we hide from it, we justify it, we create stories around it. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி. So the problem with that is we create all of these different ways of coping with the suffering that we don't look at it. So there's a part of me, ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, there's a story about a native Indian child who went to his grandfather and said, அப்பா தாத்தா, என்னுடைய மைண்டுக்குள்ள 2 ஓனாய் இருக்கு. ஒரு ஓனாய் வந்து ரொம்ப கெட்டதா இருக்கு, ரொம்ப சத்தம் போடுது, எல்லாத்தையும் கொதறுது. இந்த சைடுல ஒரு ஓனாய் இருக்கு, அது ரொம்ப நல்ல ஓனாயா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு, அன்பா இருக்கு. 2 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, எந்த ஓனாய் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, நீ எந்த ஓனாய்க்கு சாப்பாடு போடுறியோ அந்த ஓனாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிடும், ஒரு டைகாட்டமி கிரியேட் பண்ணிடும் இல்லைங்களா? சோ எல்லாத்தையும் இந்த சஃபரிங்கை வந்து பார்க்காம அதை வந்து ஒழிச்சு அது ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி தட்ஸ் ஸ்டில் அ பார்ட் ஆஃப் அஸ், அண்ட் தென் ஆல் த ஹையர் ஐடியாஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் எவ்ரிதிங் இதெல்லாம். ஸோ what do we feed? That is the question. What do we feed? So what I feel is, what if we look at suffering not as our enemy, but as our friend, as an opportunity to grow. Sometimes even the worst suffering, right? The loss of life in our families, challenging situations. அதுதான் கேட்க வந்தேன் நான். Yeah, ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் தான். ஆனா இதை ஃபேஸ் பண்ணாதவங்களே கிடையாது, லாஸ் ஃபேஸ் பண்ணாதவங்களே கிடையாது வாழ்க்கையில. சில பேர் அதுல ரொம்ப பாசிட்டிவா ரியாக்ட் பண்றாங்க, சில பேர் வந்து அது growth-ஆ யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பேர் வந்து அதனால அழிஞ்சே போயிடுறாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த வர சிச்சுவேஷனை வந்து as it is, without any stories, just look at it, okay? And you'll realize that suffering is just joy in bloodied makeup. And suddenly, as you keep looking at suffering, you'll realize that there is no other way but compassion for ourselves and others. That is the only path forward, because suffering is not there. It is our friend. And what else have you to fight about? அந்த ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லைங்களா? நான் பேசுறது வேதாந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையில பார்க்க போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆஃப் இட், இஃப் யூ திங்க் அபவுட்ல, ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, எவ்ரிடே பேசிஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்மையே அறியாம சில விஷயங்கள் மாறுது. அதுதான் அது ஒரு சின்ன வகையில நம்மளுடைய ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதோ இல்ல ஒரு ஆங்கிரி இமெயில் டைப் படிக்கும் போதோ அப்போ வந்து that small memory or small realization comes. So what I'm saying is, at the end of the day, as we become more and more compassionate, we realize there is no need for inner conflict. There are no two wolves. There is only this wolf and that wolf, and finally you realize that it is one wolf, and that wolf is us. And that is what the absence of conflict is, which is what inner peace is all about.
இப்ப இந்த ஒர்க் பிளேஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதே மாதிரி நிறைய வந்து டிவோர்ஸஸ்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் பத்தி இந்த கம்பேஷன் எந்த வகையில உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கேட்கலாமா இந்த கேள்வி? எப்படி? கண்டிப்பா, கண்டிப்பா கேட்கலாம். ம். Compassion is a way of thinking, a way of being, a way of seeing the world. இப்ப ஒரு அ ஒரு டிஃபால்ட் மைண்ட் செட் சொல்றேன். ஒரு டிஃபால்ட் மைண்ட் செட். அ எல்லாரும் சஃபர் பண்றோம். We are ம். all in this together. I am also suffering. The world is suffering. But let me not stay with the suffering. Let me become a solution for the suffering. இதுதான் என்னுடைய டிஃபால்ட் மைண்ட் செட்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஸோ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஓகே. ஒரு யூசுவலா சண்டைக்கு காரணம் என்ன? பவர் ஸ்ட்ரகிள் வருது. ஈகோ இஷ்யூஸ் வருது. சரியா? என்ன வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க. ம். நான் வந்து இந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன். நீ இந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து வந்திருக்க. இப்படி நெறைய கதைகள உருவாக்கி பிரச்சனைகள உருவாக்கிக்கிட்டே போறோம். உயர்த்திக்கிட்டே போறோம். நமக்கே தெரியாம ஏன்னா நம்ம பேசும்போது கூட ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது கூட அந்த மாதிரி கதைகள் தான். அதாவது வந்து ஒருத்தர வந்து மட்டப்படுத்துற மாதிரி கதைகள ஒரு ஜோக் சொல்லி, அத நம்ம பெருசுபடுத்தி, அதுதான் வந்து ஒரு 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 டிஃபால்ட் பாத்வேயா மாத்திட்டு இருக்கோம். நெறைய இடத்துல அப்படி இருக்கு. இப்போ வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வைஃப் எல்லாம் அப்படிதான், கணவன்லாம் அப்படிதான் அப்படின்னு ம். ஸ்டீரியோடைப் பண்ற நெறைய வாட்ஸ்அப் மெசேஜஸும் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பெர்சன் ஹூ சீக்கிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம் வில் நாட் agree with any of that. இல்லைங்களா? Because what we are saying is none of that is adding to the solution to the suffering. It's only fanning it or fanning the fire. So what I think is very first step, as you say, இப்ப நான் சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதேதான் அந்த முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு சண்டை வருது. ரொம்ப ஒரு கருத்து வேறுபாடு வருது. அந்த நேரத்துல ஒரு பாஸ் எடுத்து ஒரு ஜஸ்ட் a few seconds of pause எடுத்துட்டு as much as I am suffering, she is also suffering. Okay. How can I become a solution to this suffering? அந்த ஒரு சின்ன கேள்வி. ஜஸ்ட் ஒரு ஐ கால் திஸ் மைக்ரோ கம்பேஷன். ம். ஒரு டெடெக்ஸ் டாக்ல கூட அத பத்தி நான் பேசியிருந்தேன். த பவர் ஆஃப் மைக்ரோ கம்பேஷன் அப்படின்னு. ஆல் யூ நீட் இஸ் ஒன் ஸ்மால் ஷிஃப்ட் இன் டைனி ஷிஃப்ட்ஸ் ஆஃப் திங்கிங் அண்ட் ஆக்ஷன். வி டோன்ட் ஹேவ் டு டு பிக் ஷிஃப்ட். பெருசா எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. பட் அந்த நேரத்துக்கு அவங்க கிட்ட ஷீ இஸ் ஆல்சோ சஃபரிங். ஐ எம் ஆல்சோ சஃபரிங். சரி கோவப்படுத்துறாங்க, கோவத்துல பேசுறாங்க, ஏதோ வார்த்தைங்க வெளியில வந்துருச்சு. நான் ஏதோ சொன்னேன், என் வார்த்தைங்க ஏதோ வெளியில வந்துருச்சு. இந்த நேரத்துக்கு லெட் அஸ் ஸ்டாப். லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பேஸ். சரிம்மா நான் அப்புறம் பேசுறேன். லெட்ஸ் பி கைண்ட். ஓகே டு ஈச் அதர். ஐ வாண்ட் டு பி கைண்ட் டு யூ. ஐ நோ யூ ஆர் சஃபரிங். ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு சின்ன தாட். அந்த ஒரு தாட் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க கன்டின்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆனா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபியூ டைம்ஸ்க்கு அப்புறம் இன்னும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே திஸ் பெர்சன் இஸ் கேரிங் ஃபார் மீ. ஹி டசன்ட் வாண்ட் டு ஹர்ட் மீ. அதனாலதான் வந்து அவங்க ஸ்டாப் பண்றாங்க இந்த கன்வர்சேஷன் அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம் இல்லையா? ஒரு ஃபியூ டைம்ஸ் அந்த பொறுமை தான் நமக்கு தேவை. ஒரு 4, 5 தடவை அதை நம்ம ஈகோ விட்டு கொடுத்து அந்த ஒரு ஜஸ்ட் பி கம்பேஷனேட் இன் த மோமெண்ட், மைக்ரோ கம்பேஷன் வி கேன் பிராக்டிஸ் தட் வச்சு. இது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் வந்து ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு சின்ன கதை சொல்றேன் அதை பத்தி. சொல்லுங்க. ஒரு ஒரு டாக்டர் கிட்ட ஒரு லேடி போயிருக்காங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நான் வந்து டைவர்ஸ் வாங்க போறேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. ஆனா நான் டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆள வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்த போறேன். ஏன்னா இந்த வகையில எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தியிருக்காரு. ஓஹோ! ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் a lot of pain before I go. அவர் காரை போட்டு எரிச்சிடலாம்னு பாக்குறேன். அவருக்கு பிடிச்ச புஸ்தகங்கள் எல்லாம் கொளுத்தி விட்டுடலாம்னு பாக்குறேன். ஓ! அப்படின்னு பயங்கர கோவத்தோட ஆவேசத்தோட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டாக்டர் சொன்னாரா, சரி சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காரு. நீங்க வந்து அவரை கஷ்டப்படுத்துறது தான் சரி. சோ நீங்க என்ன பண்ணுங்க, அவர் புஸ்தகத்தையோ நீங்க புஸ்தகத்த எரிச்சீங்கன்னா வேற புஸ்தகம் வாங்கிடுவாரு. கார எரிச்சீங்கன்னா வேற கார வாங்கிடுவாரு. இன்னொரு வகை நான் சொல்றேன் பாருங்க. இன்னையில இருந்து 1 மாசத்துக்கு ரொம்ப அவர்கிட்ட அன்பு செலுத்துங்க. எவ்வளவு எவ்வளவு அன்பா இருக்க முடியுமோ அவ்வளவு அன்பு செலுத்துங்க. அவருக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு போடுங்க. அவருக்கு ஏன்னா அன்பா இருக்கணும்னு சொல்றாரா, ரொம்ப அன்பா இருங்க. எல்லாம் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுங்க. 1 மாசத்துக்கு இத பண்ணுங்க. கடைசியில அவரு அவரு வந்து உங்க மேல வந்து பயங்கரமா லவ் வந்துரும் அவருக்கு. லவ் வந்துட்டு அந்த கடைசி நேரத்துல டீப் லவ்ல இருக்கும்போது, நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க கனவே வேணாம்னு பிரிஞ்சுட்டு போங்க. அப்பதாங்க அவருக்கு வலி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஓ! உடனே இந்த லேடிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க சொல்றதுதான் டாக்டர் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டேன். அன்னையில இருந்து
ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க. அது Lovely. டாக்டர் சொன்ன மாதிரி வேண்டியதெல்லாம் சமைச்சு போடுறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. முதல்ல 2 நாளைக்கு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சந்தேகம். சண்டை இழுத்து இழுத்து பார்த்தாரு. அப்புறம் இல்ல சண்டை போடவே இல்ல அவங்க. இன்னும் அன்பாவே இருந்துட்டு இருக்காங்க இவங்க. கடைசியில 1 மாசம் கழிச்சு டாக்டர் அவங்கள வழியில பார்த்தாரு. எங்கேயோ. "என்னம்மா எல்லாம் ரெடியா? அவர்ட்ட நீங்க சொல்லிடுறீங்களா டிவோர்ஸ் பண்றத பத்தி?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த லேடி சொன்னாங்க, "என்ன டாக்டர் சொல்றீங்க? நாங்க 2 பேரும் இவ்ளோ அந்யோன்யமா இருக்கோம். அவரு என் மேல இவ்ளோ அன்பா இருக்காரு. நான் அவர் மேல உண்மையிலேயே ரொம்ப அன்பா இருக்கேன். நீங்க போய் இப்படி இந்த இந்த நேரத்துல டைவர்ஸ்ன்னு சொல்றீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ! சொன்னாங்க போலாம். அந்த மாதிரி அ சோ நம்ப அப்புறம் அவங்க டைவர்ஸ் பண்ணல. எஃபோர்ட் டைவர்ஸ் பண்ணல. இது ம். கதை தான் அது. பட் என்ன சொல்றேன்னா, பீப்பிள் வில் நேச்சுரலி ரெசிப்ரோகேட். அது இட் இஸ் த லா ஆஃப் த யூனிவர்ஸ். ம். நான் உங்களுக்கு நல்லது பண்ணனா, ஆஃப்டர் யூ கெட் பாஸ்ட் யுவர் ஸ்கெப்டிசிசம், யூ ஆர் கோயிங் டு பி கைண்ட் டு மீ. ஓகே. நீங்க என்கிட்ட தொடர்ந்து அன்பாவே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கா, நான் எவ்வளவுதான் முதல்ல ஸ்கெப்டிக்கலா இருந்தாலும் கூட, ஒரு பாயிண்ட்க்கு மேல எனக்கு என்ன தோணும், இல்ல ம். உண்மையிலேயே அவங்க ஐ வில் வேல்யூ யூ அப்படின்னா, அதுதான் நான் சொல்ல வரேன். இஃப் ஐ அம் கம்பேஷனேட் டு மை வைஃப் ஆல் த டைம், ஆர் இஃப் மை வைஃப் இஸ் கம்பேஷனேட் டு மீ ஆல் த டைம், லைக் ஐ செட் இன் மை ரிலேஷன்ஷிப் பர்சனலி, இத நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். பட் இன் மை பர்சனல் லைஃப், ஐ வுட் திங்க் மை வைஃப் இஸ் மை சப்போர்ட் சிஸ்டம். நான் கம்பேஷன மறக்கிற நேரத்துல கூட, அவங்க எவ்வளவு தடவ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பண்ணுவாங்க. இல்லைங்களா? So that is what I think is the secret of our family. ஒர்க் பிளேஸ்லயும் அதேதான். ஒர்க் பிளேஸ்ல ஒரு பாயிண்ட் அங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் we don't have that same level of emotional connection. So my thinking is we have to create a self compassionate space. First, what do I want? And by interactions with people, am I giving the best I can? And ம். also, am I protecting myself? Because one of the things about compassion is that it knows its limits. It knows how to set boundaries. Boundaries Without boundaries, compassion is not possible. Okay. சஸ்டைனபிளா இருக்க முடியாது. சொல்றாங்களே ஒரு கம்பேஷன் அண்ட் விஸ்டம் ஆர் த டூ விங்ஸ் ஆஃப் அ பேர்ட். ஒன் வித்வுட் தி அதர் அண்ட் த பேர்ட் ஃபிளைஸ் இன் சர்க்கிள்ஸ். Right? So we need to have both. And wisdom part of it is knowing to set boundaries in your workplace and any relationship for that matter. So, and to protect your own inner self, so you can be consistently compassionate. So workplace இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக். I think we can talk an entire unit about that. But definitely, I think uh, ultimately it comes down to what we started off with. If we are very smart, all of us are very smart. Today, if we decide I want a better quality of life, and I can do that by being kinder and compassionate to myself and to the people around me consistently, we will be able to do it. We will find a way. சோ இதுதான் நீங்க இப்போ அந்த மைக்ரோ கம்பேஷன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? மைக்ரோ Micro கம்பேஷன். compassion is small. Yeah. யா. Tiny, consistent, everyday acts of compassion. அதுதான். சரி, சுத்தமா அந்த கம்பேஷன் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாதவங்களுக்கு இந்த மைக்ரோ கம்பேஷன் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கணும். சோ சின்ன சின்னதா ஆரம்பிச்சு பிராக்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி, அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு பாஸ். அந்த பாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாஸ் பண்ணாம அதை தாண்டி போறதுனாலதான் பிரச்சனைகளே வருது. சோ ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்தது நீங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 6 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அனிச்ச மலர், மிருகம் அப்படின்னு 6 புக்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நேம்ஸ்ல. அந்த புக்ஸ் எல்லாம் எல்லாமே கம்பேஷன் பத்தி தானா, இல்ல ஏதாவது ஒவ்வொரு புக்குக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி இருக்குதா? இல்லங்க. கம்பேஷன் பத்தி ஒரு புத்தகம் தான் எழுதியிருக்கேன் ஆக்சுவலா. தி ஃபிஃப்த் ரெவல்யூஷன் அப்படின்னு 2019ல ரிலீஸ் ஆன புத்தகம் அது. லைஃப் கோச்சிங் பத்தி மை பர்சனல் லைஃப் கோச்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இதுதான் நான் எழுதின நான் ஃபிக்ஷன் புக்ஸ். மிச்சது எல்லாமே ஃபிக்ஷன் ஒர்க்ஸ் தான். மிருகம் நான் எழுதும்போது எனக்கு இன்னும் 17 வயசு இருந்திருக்கும். காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்துல. ஓ. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பட் நான் 22 வயசு, 23 வயசு இருக்கும்போது தான் புக் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. பட் அது இருந்தது 17 வயசுல எழுதின ஒரு புத்தகம். சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகம் அது. சோ அது மிருகம் ஆக்சுவலா அப்படின்னு ஒரு இந்தியா டிஃபரெண்டா பேர் வச்சு சாரி சொல்லுங்க. இல்ல. மிருகம் நீங்க சொன்னது அது ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படின்னா, காலேஜ் லைஃப் செட் பண்ணது. ஹிப்னோசிஸ் மூலமா ஒருத்தருடைய உருவத்தை மாத்த முடியும் அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரொஃபசர் ஒரு பையனை மேனிபுலேட் பண்றாரு. அது அவருடைய பல வகையில அவங்களுடைய லைஃப்ல இன்டர் கனெக்ட் ஆகுது. அதுதான் அந்த கதை. அப்ப அது எப்படி 2001ல ரிலீஸ் ஆச்சா? முன்னாடி எழுதுனது அவ்வளவு வருஷம் ஆச்சு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு. பட் அது என்ன ஆச்சுன்னா, இந்தியன் லைப்ரரி சிஸ்டம்ல அதை எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு லைப்ரரி சிஸ்டம்ல.
அதுக்கு அடுத்து வந்து நான் எழுதுனது அனிச்சமலர். அனிச்சமலர் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை கதை. அவனுடைய கிராமத்துல பொறக்குறான், வளர்றான். அவன் அவனுடைய ஒரு காதல்கள், தோல்விகள், அ சோகங்கள், வெற்றிகள். அப்புறம் கடைசியில வந்து இதுதான் வாழ்க்கைன்னா என்ன? அப்படின்றது ஒரு கேள்வியோட முடியுது அது. முடியுது. அதோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து ஒன்ஸ் அப்பான் அன் ஆட்டம் லீவ் அது வந்தது. அதுக்கப்புறம் இது இப்ப பிரம்மாஸ் மெய்ஸ்ன்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அது அது வந்து அதுக்கப்புறம் தமிழ்ல வலைகள் அப்படின்ற பேர்ல அத டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன். ஆ அது வந்து இப்ப ஆக்சுவலா இந்த புக்கா கம்பைல் ஆகி இப்ப வரப்போகுது. ஆக்சுவலா வர ஓகே. மாசம் வரப்போகுது. அது ஒரு புத்தகம் வரப்போகுது. பட் முதல்ல மலேசியால அது ஒரு சீரிஸா வந்துருச்சு ஏற்கனவே அது. ம். அப்போ இந்த அனிச்ச ஆயிடுச்சு. மலர், வலைகள், அப்புறம் இன்னும் 3 6 புத்தகம் இல்லையா? 6 புக்ஸ் எழுதிருக்கீங்க. மொத்தம் ஆமா. ஸோ இங்கிலீஷ்லயும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்னு இதெல்லாம பார்த்தீங்கன்னா, மொத்தமா 8 புஸ்தகம். அதாவது ம். 6 ஒரிஜினல் புக்ஸ் வித் 2 ஆஃப் தெம் பீயிங் டிரான்ஸ்லேட்டட் அண்ட் பப்ளிஷ்ட். டிரான்ஸ்லேஷன். ஓகே. ம். ஸோ டோட்டலி 8 யா. எல்லா புக்ஸுமே எப்படி நல்லா, அதாவது என்ன சொல்றதுக்கு, பப்ளிக் உடைய ஆ வரவேற்பு அப்படின்னு சொல்றது எப்படி நல்லா இருந்ததா? நீங்க எழுதின அந்த புத்தகத்துக்குலாம்? படிச்சவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப புகழ்ந்திருக்காங்க. ஆனா மார்க்கெட்டிங் நான் பண்ணல. இந்த புஸ்தகங்கள இதுவரைக்கும் நான் பெருசா எதுவும் பண்ணல. ஆ பட் வேர்ட் ஆஃப் மவுத் என்னுடைய என்னுடைய கடமை. இவ்வளோ நாள் நான் நினைச்சுட்டு இருந்தது எப்படின்னா, நான் வந்து ஒரு ஐ அம் எ பென்சில் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ரைட். ஸோ ஒரு ஒரு நான் வந்து கதையுடைய ஓனர் கிடையாது. கதை என் மூலமா வருது. அப்படிதான் நான் வந்து இத பார்க்கிறேன். ஸோ அந்த வகையில வந்து நான் எழுதியாச்சு. ஒ பப்ளி பப்ளிஷர்ஸ் கூட நான் தேடி பெருசா போகல. அத வந்து ஐ ஜஸ்ட் புட் இட் அவுட் தேர் இன் கேடிபி, கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகுது போகட்டும் அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஆனா எதேர்ச்சையா யாரோ எடுத்து படிக்கிறாங்க இல்லைங்களா? படிச்சுட்டு ம். வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய இந்த இந்த இது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி போனதுதான். கடைசியா ஒரு கேள்வி. இப்போ வந்து கம்மிங் தீபாவளிக்கு வந்து ஒரு புக், உங்களுடைய ஒரு புத்தகம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றீங்க. த ரோட் டூ கேதார்நாத் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக் பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இருக்குது? இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா? அதாவது உங்களுடைய அ படைப்புகளை எல்லாம் வந்து விரும்பி படிக்கக்கூடியவங்கலாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். சொல்லுங்க அந்த புக் பத்தி. ஸோ இது இத்தன புஸ்தகங்கள் நான் எழுதுனதுல, எனக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை இருக்கும் இல்லைங்களா? ஸோ ம். இதுதான் என்னுடைய செல்ல பிள்ளை இந்த புஸ்தகம். ஓகே. காரணம் என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு ஜர்னி இது. அ அந்த நேரத்துல என்னுடைய லைஃப்ல சில கஷ்டங்கள். ஒரு ஒரு சேட் டே அன்னைக்கு நான் எழுதும்போது, எனக்கு இந்த தாட் ஒரு ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி என் மைண்ட்ல ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஒரு ஒரு அமெரிக்காவுக்கு வந்து படிக்க வர ஒரு மனுஷன், ஒரு யங் மேன். அ அவன் வந்து ஹி மேக்ஸ் அ கிரேவ் மிஸ்டேக் அண்ட் தென் ஹி கோஸ் பேக் டூ இந்தியா. ம். அவனுடைய கில்ட்டோடைய இது தாங்க முடியாம, ஹி த்ரோஸ் அவே கிவ்ஸ் அவே எவ்ரிதிங் அண்ட் பிகம்ஸ் அ பெக்கர். ஓ! அண்ட் அலாங் த வே, he as he travels on the roads, he becomes a murderer, he becomes a thief, he becomes a sannyasin, and ultimately finds inner peace, and he finds self-forgiveness, and he is able to find the way forward. இதுதான் அந்த ஒரு 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 டேக்லைன் மாதிரி என்னுடைய மைண்ட்ல ஃபிளாஷ் ஆன ஒரு கதை. ம். எதனால வந்தது, எங்க இருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த கதை வந்தது அந்த நேரத்துல. சோ நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு ராத்திரியே உட்கார்ந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எழுதிட்டேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளுடைய கவலைகள், விஷயங்கள் எல்லாம் வந்தது. அத அப்படியே புக்க போட்டுட்டு விட்டுட்டேன் நான். ஆனா அந்த கதை மட்டும் என்னுடைய மைண்டுக்குள்ள எங்கேயோ அப்படியே லேசா வருடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 புத்தகம் வந்தது. ஆனா இதுதான் வந்து என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இருந்து ஒரு வாய்ஸ், "சரி இட்ஸ் டைம். நீ எழுதியே ஆகணும் அந்த புஸ்தகத்த" ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 10 வருஷத்துல என்ன இருந்ததுன்னா, எனக்குள்ள பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இல்லைங்களா? என்னுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ், என்னுடைய வே ஆஃப் லுக்கிங் அட் த வேர்ல்ட் எல்லாமே மாறி இருந்தது. So what I said was, let me make this as a complete revelation of all my beliefs and thoughts and wisdom and philosophies and everything put together. ம். அந்த அந்த அதோடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் இந்த ரோட்டு கேதர்நாத். இட்ஸ் a journey of love. It's a labor of love. ஆம், இதனுடைய இது என்னன்னா, இதுவரைக்கும் படிச்சவங்க எல்லாருமே நான் பீட்டா ரீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம புத்தகம் ரிலீஸ் ஆக போகுது 23ஆம் தேதி. ம். தீபாவளி ஈவ்க்காக நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இட் இஸ் செட் இன் அன் இந்தியன் கான்டெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ லிட்டில் பிட் ஆஃப் அமெரிக்கன் கான்டெக்ஸ்ட், பட் மோஸ்ட்லி இந்தியன் கான்டெக்ஸ்ட். ஷார்ட் புக்.
லாட் ஆஃப் philosophy, பட் இட் இஸ் நாட் படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த philosophy தெரியக்கூடாது. ஆடிபிள் அதே மாதிரி இந்த ஆடியோ புக் வந்து இட் வில் கம் அரவுண்ட் தட் டைம். எக்ஸாக்டா 23ஆம் தேதி வருமான்னு எனக்கு தெரியல. பட் இல் கம் அரவுண்ட் தட் டைம் 23rd 24th போல வரும். அது பியூட்டிஃபுல் வாய்ஸ் ஆக்டர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவர் தான் வந்து அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய பிரதர் அமுதன் வந்து அவங்க வந்து ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லா ஒவ்வொரு சாப்டருக்கும் அந்த தீம்க்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய மியூசிக் ஏற்கனவே கம்போஸ் பண்ண மியூசிக் அதுக்கு அடாப்ட் பண்ணியிருக்கேன். இட் ஹஸ் பீன் அ லேபர் ஆஃப் லவ் and it's come out so beautifully. I definitely think I owe the universe a thank you for Going to that. be very successful. Okay. So how did you find அந்த audible இதுக்கு வந்து அந்த வாய்ஸ் அந்த மியூசிக்லாம் எப்படி நீங்க ஆப்பிரிக்கால போய் எப்படி செலக்ட் பண்ணீங்க? கதைக்குன்னு ஒரு தனியா ஒரு குரல் தேவைப்படுது. இந்த கதைக்குன்னு ஒரு டெப்த் தேவைப்படுது. அண்ட் அந்த டெப்த் வந்து எதுலயுமே எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. இவர் வந்து இப்ப ரெக்கார்ட் பண்ணவர் வந்து அவர் பேர் வந்து ஆலன் மேத்யூஸ். He is a PhD in nuclear physics in Oxford. And then லூயி பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்ல போஸ்ட் டாக்டரல் பண்ணிட்டு இப்ப வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு இதுல சவுத் ஆப்பிரிக்கால. அவருக்கு வாய்ஸ் ஆக்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏதோ அவருடைய வாய்ஸை நான் கேட்ட உடனே இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த குரல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுது. சரி எதுவா இருந்தாலும் சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து I'll be happy to do it அப்படின்னாரு. அப்படிதான் அந்த கதை ஃபார்ம் ஆச்சுங்க. இந்த ஆடிபிள் ஃபார்மேட் வந்தது. சோ இந்த புத்தகம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க சொல்ற ஸ்டோரி இந்த தி ரோட் டு கேதார்நாத் அப்படின்னு சொல்றது. நான் வந்து வேற மாதிரி நினைச்சிருந்தேன். கேதார்நாத் அப்படின்னு சொல்லும்போது வேற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். சோ நீங்க சொல்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் NJSun ரேடியோ. வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகா வெரி பியூட்டிஃபுல் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆன்சர் அப்படின்னு சொல்றதை விட நிறைய பேருக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து நிறையவே உபயோகமாக இருக்கும். ஏன்னா அந்த கம்பேஷன் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து மனசுக்குள்ள இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு வந்து லைஃப்ல வந்து அதை எப்படி அப்ளை பண்றது, எப்படி அதை வந்து நம்ம அந்த இன்னும் அந்த ப்ராசஸ் வந்து இது பண்ணி அந்த லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா கொண்டு போறது அப்படின்ற அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து இருக்காது. அதுக்குதான் நீங்க கடைசியா சொன்னீங்க அந்த மைக்ரோ கம்பேஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைனி ஸ்டெப் எடுத்து வச்சு பெருசா நம்ம வந்து அதை கொண்டு போய் நம்முடைய லைஃப்ல வந்து அல்டிமேட்டா எல்லாருமே ஒரு ஹாப்பினஸ், ஒரு இன்னர் பீஸ், இந்த ரெண்டும் வேணும். அதே மாதிரி வாழணும். அதுதான் முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகா அவங்க இன்டர்வியூல சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். Thank you, ma. Thank you for having me. Such a pleasure being here. And my best wishes to all your listeners as well. Thank you so much.